ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட் படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 24 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு ஸ்லீவ்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணி எடுத்திருக்கோம். அதுவும் வெறும் 50 ருபீஸ் பட்ஜெட்டில். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதோட கைகளை பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு. அதுவும் வெறும் 50 ருபீஸில் தான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதோட கழுத்துக்கு பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஆரி பீட்ஸ் நம்ம ஆல்ரெடி கைகளுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அண்டு கடைக்கு கடை கொஞ்சம் ரேட் வந்து வேரி ஆகலாம், 20, 21, 22 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ 20 ருபீஸ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கைகளுக்கு செட் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ம ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்டோன் செயின் நம்ம கைகளுக்கு யூஸ் பண்ணலை, பட் இங்கே வந்து 2 ரோவாக காட்டலாம் அப்படி ஒரு பிளானில் தான் நான் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டோன் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எகெயின் அதுவும் பார்த்திங்கன்னா 20 ருபீஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 40 ருபீஸ் தான். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா இந்த பீட் இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால 10 ருபீஸ். உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் பெருசு வாங்கினீங்க அப்படின்னா 20 ருபீஸ். ஸோ லாஸ்ட்டு நான் வச்சுருந்த பேக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு, ஸோ அது 20 ருபீஸுக்கு கிடச்சி. இது ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால 10 ருபீஸுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோ ஆரி பீடை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக தான் நம்மளோட நீடில் த்ரெட்டை கோர்த்து அழகாக எடுத்திருக்கேன். ஸோ நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கிறது நீடில் நம்பர் 12 எடுத்துக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதை எடுத்து நான் வந்து இப்போது பீட்ஸை வந்து கோர்த்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்ரெடி எப்போவுமே சொல்லியிருக்கேன், பீட்ஸை கோர்த்து எடுக்கும்போது நம்ம 4-4ஆக பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் 4-4ஆக பண்ணும்போது பார்க்குறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்காக தான். அண்ட் நம்மளோட ஸ்லீவ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சப்படும். நீங்கள் செயின் ஸ்டிச் உங்கள் கையாலேயே கைத்தையல் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து மெஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் மெஷினில் அழகாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4 பீடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கடுத்து எகெயின் வந்து 4 பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி திரும்ப செகண்ட் பீட்லேருந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பீட் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த த்ரெட்டில் அழகாக வந்து ஆரி பீடை கோர்த்துட்டு நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம முடிச்சாச்சு பாருங்கள், ஒரு ரோ அழகாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து த்ரெட்டில் ஆரி பீட்ஸை கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணணும் B7000 க்ளூ யூஸ் பண்ணி. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அண்ட் ஸ்டோன் செயினே நம்ம பேஸ்ட் பண்ணி விடணும். ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம் கொஞ்சம். ஸோ ஸ்டிச் பண்ணலாம் டைம் எடுத்து, ஸ்டில் வந்து நமக்கு டைம் இல்லாததுனால நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக B7000 க்ளூ தான் எடுத்திருக்கோம். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காலி ஆயிரும். பட் B7000 க்ளூ வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இல்லை கொஞ்சம். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 40 ருபீஸ்க்கே இருக்குது, பெருசு 80 ருபீஸுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா சின்னது தான், பெருசு 80 ருபீஸுக்கு இருக்குது. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த B7000 க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகிறதுக்கு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா வந்து அது அப்படியே பேஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அழகாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக செயின் ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டால் போதும் அப்படின்னா கூட நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இது 2 ரோயும் நீங்கள் பண்ணாமல் செயின் ஸ்டிச் போடுறதா இருந்தாலும் ஓகே தான், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தையல் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. தையல் மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் கை தையலில் கூட
செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் போடுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளோட வீடியோவில் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 24 அண்டு நான் 30 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கு ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மலாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க, ஆரி மாதிரி. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி 23 வீடியோஸ் நம்மளோட சேனல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 24 அண்ட் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயுமே நம்ம வந்து 100, 50, 30 இந்த பட்ஜெட்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக லோ பட்ஜெட்டில் அழகாக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட இதை ஸ்டிச் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் கையாலே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகும், பட் ஸ்டில் உங்களால் அழகாக பண்ண முடியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஸ்டோன் பார்க்குறதுக்கு மிரர் மாதிரியே இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ்ஸில் கொடுத்துருக்கோம், அதனால தான் அதை பேர் பண்ணுற மாதிரி நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்குது. அண்ட் உங்கள் டெய்லர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே இது நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வெறும் 50 rupees பட்ஜெட்டில் உங்களால் இந்த மாதிரி அழகாக பண்ண முடியும். பட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு பார்க்குறதுக்கும் கிராண்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்டு நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ப்ளவுஸ்க்கு கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களால் முடியாது, நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுத்தால் போதும், ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு உங்களோட ஃப்ரீ டைமில் பண்ணி பாருங்கள். நீங்கள் டிவி பார்க்கும்போது எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆரி தெரியாதவங்களுக்காக, சுத்தமாக ஆரி தெரியாமல் ஆரி பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மிரரை ஒட்டி எடுத்துருக்கோம், பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலேயும், ஸ்லீவ்ஸுக்கு தனியாக வீடியோ போடுறேன், நெக்குக்கு தனியாக வீடியோ போடுறேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு ஷெட்யூலில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டில் சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒட்டி இருக்க அந்த மிரருக்கு பக்கத்தில் நம்ம அங்கங்கேயா இந்த மாதிரி ஒரு ஆரி பீடு எடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்கறதுக்காக. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு இந்த ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கலரில் இருக்கும், அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மெரூன் கலர் மாதிரி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா லைட்டோட எஃபெக்ட் தான். லைட்டோட எஃபெக்டில் தான் பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது. ஸோ நீங்கள் வந்து ஏதோ மிஸ்டேக்கன் பண்ணாதீங்க. அண்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ப்ளவுஸோட ஒரிஜினல் கலரில் இந்த ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸ் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுற கொலீக் ஃப்ரெண்டோடது தான், அவங்க கொடுத்தது தான். ஸோ அவங்களுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்டு நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் ஆரி ஒர்க்குக்கு சூஸ் பண்ணும்போது ப்ளெயினான ப்ளவுஸில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளெயின் ப்ளவுஸ் மோஸ்ட்லி சூஸ் பண்ண பாருங்கள். டார்க் கலர்டு ப்ளவுஸில் இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், கிராண்டாக தெரியும். அண்டு நீங்கள் ப்ளெயின் இல்லாத ப்ளவுஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணால் கொஞ்சம் டல்லாக தெரியும். பட் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அதோட ஸ்லீவ்ஸோட எண்டில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் இருந்துச்சு. பட் அதை பேர் பண்ணுற மாதிரி, அதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் கொடுத்ததுனால அது இன்னுமே கிராண்டாக இருக்குது. பட் எல்லா ப்ளவுஸுக்கும் அப்படி ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு கேட்டால் எனக்கு தெரில. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு. ஸோ அட் ஃபர்ஸ்ட் அந்த ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் மைண்டில் ஏதாவது ஐடியாஸ் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு உங்கள் மைண்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நம்ம கையால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு புது புது ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். நமக்கு நிறைய புது ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஸோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கையாலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே அப்படி தான், ஃபஸ்ட் நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக போக நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியே சிம்பிளான ஈஸியான டிசைன்ஸ் உங்களாலேயும் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபைனல் லுக் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். நெக் பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. அண்டு அதோட ஸ்லீவ்ஸ் தான் இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சு எடுத்தாச்சு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு Day 25 பார்க்கலாம். பாய்.